அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முன்னே சென்ற கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீன் சுருட்டி அருகே விக்கிரவாண்டி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்னே திருவாரூரை சேர்ந்த குருபிரசாத் என்பவர் காரில் சென்றுள்ளார். அப்போது ஸ்பீட் பிரேக்கர் வந்ததால் பிரேக் பிடித்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்து கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்தில் இருந்து பெண் பயணி ஒருவர் தவறி விழுந்த பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடமலைக்குண்டு பகுதியைச் சேர்ந்த தீபாலட்சுமி என்ற பெண் தனியார் பேருந்தில் தேனிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது நடத்துனரிடம் பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டு அதனை கைப்பையில் வைக்கும்போது திடீரென தடுமாறி பேருந்தில் இருந்து தவறி கீழே விழுந்தார். படுகாயமடைந்த தீபாலட்சுமியை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் தொடர்பான பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக படகு சவாரி மேற்கொண்டனர். கோடை விடுமுறையை ஒட்டி வார விடுமுறை கொண்டாட்டத்திற்காகவும் ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கு பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இங்குள்ள அண்ணா பூங்காவில் பல்வேறு மலர் செடிகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் படகு சவாரி செய்தனர். மேலும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். கோடை விடுமுறை இன்றோடு முடிவடையும் நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. கோடை விடுமுறை முடிவடையும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்தனர். மாதாவை பிரார்த்தனை செய்துவிட்டு கடலில் நீராடியும் செல்ஃபி எடுத்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர். கன்னியாகுமரியில் உள்ள திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் முக்கிய அணையான பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பேச்சிப்பாறை அணையில் இருந்து 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் தாமிரபரணி கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. முக்கிய ஆறுகள், குளங்கள், அணைகள் நிரம்பி வருவதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை நீடிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலி அருவி உள்ளிட்ட அருவிகளில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவு காணப்பட்டது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாயில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் அருகே தொடர் விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதால் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் தினமும் மணிக்கணக்கில் வாகனங்கள் அணிவகுத்து செல்கின்றன. இது முக்கிய பிரதான சாலை என்பதால் தொப்பூர் கணவாய் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.